السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أذن للذين يقاتلون بأنهم ظلموا وإن الله على نصرهم لقدير. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நாம் எல்லாம் பிறை 17வது இரவில் இருக்கிறோம். ரமலானுடைய இந்த 17வது இரவு இருக்குது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த உம்மத்தினுடைய முதலாவது யுத்தமாகிய பத்ருடைய மைதானத்தில் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவை தொழுகையிலையும் அழுகையிலையும் கழித்த அந்த சம்பவம் நமக்கெல்லாம் நினைவு கூறப்படுது. ஒவ்வொரு வரலாற்றிலையும் நமக்கு படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குறிப்பாக இந்த பத்ருடைய மைதானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை ஈமான் கொண்ட மக்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்வான் என்கிற கண்கூடாக இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் காட்டினான். குர்ஆன்லையும் அதை அல்லாஹ் சிலாகிச்சு சொல்லுவான். பத்ருடைய நிகழ்ச்சியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலாகிச்சு பாராட்டி சொல்லுவான் சஹாபாக்குடைய தியாகங்களை. பொதுவாக இதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை விளங்கணும். போர் என்பது அது ஒரு விரும்பப்படாத விஷயந்தான். மக்களை கொல்றது நோக்கம் இல்லை. இந்த உம்மத்தில் 15 வருட காலம் ஆரம்ப காலத்தில் போர் செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது. எவ்வளோ கொடுமைகள் செய்யப்பட்டாலும் பொறுமை செய்யும்படி தான் ஏவப்பட்டுச்சு. எவ்வளோ கொடுமைகள் மக்காவில் குறைஷிகள் செய்தாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு எல்லை கடந்து போய் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சாபம் இடக்கூடாதா? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சத்தியமான விஷயத்துக்காக இவ்வளவு எதிர்க்கிறாங்க, கொடுமை செய்கிறாங்க, நீங்கள் இவங்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட நீங்கள் துவா செஞ்சால் என்னன்னு சொல்லி சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. மக்காவில் இருக்கும்போது, ஹிஜ்ரத்துக்கெல்லாம் முன்னாடி. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிர்ந்து நேராக உட்கார்ந்து கேட்டாங்க, என்ன இவ்வளோ அவசரப்படுறீங்க? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் எல்லாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், அதுபோன்று அதுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமாருடைய உம்மத்தினர்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதின் காரணமாக அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதுனால எப்படிப்பட்ட சிரமங்கள் கொடுக்கப்பட்டாங்கன்னு சொன்னால், இரும்பு சீப்பால் சீவப்பட்டாங்க. கறி தனியாக, சதை தனியாக, எலும்பு தனியாக பிரிக்கப்பட்டது. இரும்பு ரம்பத்தால் இருக்கூறாக அறுக்கப்பட்டாங்க. இப்படியெல்லாம் பெரும் தியாகம் செய்யப்பட்டு இந்த தீன் சேர்ந்துருக்குது. நீங்கள் என்ன அப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் வர முன்னாடி அவசரப்படுறீங்க? எதிரிகளை அல்லாஹ் அழிச்சிடணும், எதிரிகளை அல்லாஹ் சபிச்சிடணும்னு கேட்க சொல்கிறீங்க. நான் யாரையும் சபிக்கிறதுக்காக வரலை, நான் அருளாக வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கு அருளாக அனுப்பப்பட்டவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையும் சபிக்கலை. உச்சக்கட்டமான நிலை ஏற்பட்டுச்சு, எதிர்ப்பினுடைய உச்சக்கட்ட நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்கிறதுக்காக வீட்டையே சூழ்ந்துட்டாங்க எதிரிகள்லாம் சேர்ந்து மக்காவில். அப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரத் செய்யக்கூடிய கட்டளை தான் அவங்களுக்கு கொடுத்தான். அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்துவா செய்யலை. ஒவ்வொரு நபியும் அந்த விஷயத்தை பயன்படுத்தினாங்க. ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துவாவை அல்லாஹ் கொடுத்துருந்தான். அந்த துவாவை பயன்படுத்துவாங்க. அல்லாஹ்வோட வேதனை வரும். அவங்கள எதிர்த்தவங்க, அல்லாஹ்வை நிராகரித்தவங்கள உலகத்திலே வேதனை செய்யப்பட்டுச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துவா செய்யலை. எப்படி துவா செஞ்சாங்க? உம்மத்துடைய ஹிதாயத்து கிடைக்கும், இவங்க எப்படியாவது விளங்கிட மாட்டாங்களா, இவங்க எப்படியாவது சொர்க்கத்துக்கு தகுதியானவங்கள ஆக மாட்டாங்களா, மறுமையை நம்ப மாட்டாங்களாங்கிற அந்த கவலை, அதை ஏற்காததுனால எவ்வளோ கவலை. அல்லாஹ்வே ஆறுதல் சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. அல்லாஹ்வே ஆறுதல் சொல்லுவான், தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நபியை உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த குர்ஆனை நாம் இறக்கவில்லை.
இந்த மக்கள்லாம் ஈமான் கொள்ள மாட்டாங்களான்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறத பார்த்தா உங்களை நீங்களே மாய்ச்சிக்கிடுவீங்க போல் இருக்குது என்பதாகவெல்லாம் பல்வேறு இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் தான் சொல்லுவான். அவ்வளோ முழு மனித சமுதாயமும் சொர்க்கம் போகணும், இறந்த பிறகுள்ள வாழ்க்கையை நம்பணும், அங்கே போயிட்டால் திருப்பி வர இயலாது, அது நிரந்தரம் வேற, அந்த வாழ்க்கை முடிவும் கிடையாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை தான் சஹாபாக்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எப்போது நிலைமை மோசமாகி அல்லாஹுடைய கட்டளை ஹிஜ்ரி செஞ்சு போங்கன்னு சொல்லப்பட்டுச்சோ ஹிஜ்ரி செஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகும் இந்த குறைஷிகளுடைய ஆத்திரம் குறையலை. இவங்க வளரவே கூடாது, இந்த அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, அவங்கள ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களும் சரி, இவருடைய கொள்கையாகிய இஸ்லாமும் உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கங்கணம் கட்டி கொண்டு இன்னமும் அவங்களுடைய கோபமும் ஆத்திரமும் கூடுனுச்சே தவிர குறையலை. அதுக்காக அவங்க பல்வேறு திட்டங்கள் தீட்டினாங்க. அதனால் பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபடும் பொழுது தான் அல்லாஹுடைய உத்தரவு வந்துச்சு. மக்காலே மதீனாக்கு ஹிஜ்ரி செஞ்சு போய் 2வது வருஷம் நோன்பும் அப்போ தான் ரமலானுடைய மாதம் நோன்பு வைக்கிறதும் கடமையாக்கப்படுது. அந்த ரமலானில் தான் இந்த விஷயத்துக்கு அல்லாஹ் அனுமதி தர்றான். உதினலில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமு, யார் அநியாயமாக பாதிக்கப்பட்டார்களோ, அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் சொன்னதுக்காக வேண்டி கொடுமை செய்யப்பட்டார்களோ, அந்த மக்களுக்கு தங்களை எதிர்க்கக்கூடிய மக்களோட எதிர்த்து போராட அனுமதி கொடுக்கப்படுது. அப்போது ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் அமைந்த பிறகு தனக்குன்னு ஒரு வலிமை அல்லாஹ் கொடுத்துட்டு இப்போ அவங்களோட எதிர்த்து போருங்க, உங்களுக்கு யார் தாக்க வர்றாங்களோ எதிர்த்து நீங்கள் போராடுங்க, உங்களை அழிக்கணும்னு யார் திட்டம் போடுறாங்களோ அவங்கள எதிர்த்து போராடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுமதி தந்த பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குறைஷிகள் முஸ்லீம்களை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய திட்டம் தீட்டி பொருளாதாரம் திரட்டுறதுக்காக வேண்டி அபு சுஃபியானுடைய தலைமையில் அனுப்பின செய்தியெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டது தான். ஷாம் தேசத்துக்கு போவாங்க, அவங்க போயிட்டு வர்ற வழி மதீனாவை கடந்து தான் போகணும், மதீனாவை கடந்து தான் வரணும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. இந்த குறைஷிகளுடைய பொருளாதாரம் அது நல்லதுக்கு இல்லை, அது நம்மளை எதிர்க்கிறதுக்குண்டே திரட்டுறாங்க. அதனால் அல்லாஹ் அனுமதி தந்துட்டான், இதை நீங்கள் வழிமறித்து அதை நீங்கள் அபகரிச்சிருங்க. இதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை அவங்களுடைய பிரயாணத்தில் போகிற வழிகளில் வர்ற வழிகளில் குறுக்கீடு செஞ்சாங்க. பல சந்தர்ப்பங்களில் சின்ன சின்ன எதிர்ப்புகளோடு முடிஞ்சிடும், அது பெரிய அளவில் யுத்தமாகலாம் போகலை. ஆனால் இந்த ரமலானில் ஹிஜ்ரி 2 அந்த ரமலான் மாதம் பிறை 8க்கே புறப்பட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு அறிவிப்பில் பிறை 12லே புறப்பட்டு போனது தான், மதீனா விட்டு வெளியாகி. இந்த மாதிரி அபு சுஃபியானுடைய படை இன்னிடத்துலேருந்து வந்துட்டு இருக்குதுங்கிற செய்தியை கேள்விப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்த சஹாபாக்களை வாங்க போய் அவங்கள போய் வழிமறிக்கலான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சஹாபாவை திரட்டிட்டு போர் செய்யணும்னு யாருமே வெளியாகலை. அப்போது இந்த செய்தியை கேள்விப்பட்டு எல்லாரும் அவங்க வர்ற வழியில் நிற்கிறாங்க. அபு சுஃபியானும் ரொம்ப விழிப்புணர்வோடு வர்றாரு. ஒரு 40 பேர் அந்த வியாபார குழுவில் இருக்கிறாங்க. வியாபார சரக்குகள் ஒரு பெரிய தொகையை அவங்க திரட்டி கொண்டு பெரிய லாபத்தோடு வந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு எதிராக அவங்க ஆயுதங்களை திரட்டினது தான். அப்போ இந்த மாதிரி ஒரு யுத்த காலமாக நடக்கக்கூடாது, இவங்க நம்ம நிம்மதியாக ஈமானோட அமலோட உலகத்தை வாழ்கிறதுக்கு நம்ம அவங்கள இதுலேருந்து தடுத்தா தான் சரி வரும்னு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். அப்போ அவங்க தடை செய்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் அபு சுஃபியான் அவர் இந்த விஷயத்தை தெரிஞ்சு என்ன செய்கிறாரு, வேறு வழியாக கடலோர பகுதிக்கு சென்று சுற்றி வளைத்து தூரமான இடங்களுக்கு போகிறார். அவர் முன்னாடி இந்த செய்தியை தெரிவிக்கிறார் மக்காவுக்கு. இந்த மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தோழர்களும் நம்மளுடைய வியாபார சரக்குகளை வழிமறிப்பதற்காக வேண்டி பெரிய ஒரு படையை திரட்டி இருக்கிறாங்க, 300 பேருக்கு மேலே கூடியிருக்கிறாங்க. இந்த செய்தி மக்காவுக்கு மிக வேகமாக போய் சேருது. அபு ஜஹல் என்ன செய்கிறா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே முழு மக்காவாசிகளை கூப்பிட்டு திரட்டி நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய நஷ்டம் வர இருக்குது, இதுக்கு நஷ்டத்தை உண்டாக்க நினைக்கக்கூடிய முஹம்மதையும் அவங்களுடைய தோழர்களை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள எல்லாத்தையும் தூண்டிவிட்டு போருக்கு அவங்களுக்காக திரட்டுறான். அந்த நேரத்தில் அபூ லஹப் அவன் தன் சார்பாக மற்றவங்களெல்லாம் அனுப்பி வைக்கிறான். அவனால் உடம்புல சரியில்லாமல் இருந்தான். ஒரு பெரிய படையை 1000 பேர் கொண்ட படையை திரட்டி 1300 பேர் தயாராகி அவங்க என்ன செஞ்சாங்க, மதீனாவை நோக்கி புறட்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்களும் அபூ சுஃபியானுடைய படை போன செய்தி கேள்விப்பட்டுட்டு இருந்தாலும் அங்கே தங்கியிருந்தாங்க. 2 நாள் 3 நாள் இருந்து பார்த்துட்டு போவோன்னு சொல்லி இருந்தாங்க. இங்கே அபூ ஜஹலுடைய படை மக்காலேருந்து புறப்பட்டு வருது. பெரிய படை பட்டாளத்தோட, நூற்றுக்கணக்கான குதிரைகள், ஒட்டகங்கள், ஆயுத பலம், எல்லா பலத்தோடு வர்றாங்க. அப்போ கூட அபூ சுஃபியான் தெரிவித்தார், தயவு செஞ்சு வேணாம், போக வேண்டாம், நம்ம சலாமத்தான் வந்து சேர்ந்துட்டோம், நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பாக வந்தாச்சு மக்காவுக்கு, முஸ்லீம்கிட்டே நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம போய் போர் செய்ய வேண்டாம்னு அபூ சுஃபியான் தடுக்கவும் செய்தார். ஆனால் அபூ ஜஹலுடைய அந்த மமதை அடங்கலை, விடக்கூடாது, என்ன இருந்தாலும் பார்த்துருவோம் என்பதாக சொல்லி நம்ம அங்கே அறுத்து சாப்பிட்டு கொண்டாடி கூத்து கும்மாளமிட்டு பல்வேறு அநியாயங்கள் செய்கிறதுக்காக தயாராகி அவங்க என்ன செய்கிறாங்க, மக்காலேருந்து புறட்டு வர்றாங்க பத்ரை நோக்கி. அந்த ஜமாத்து அந்த இடத்துல கூட சில கூட்டத்தார்கள் போயிடுறாங்க திரும்பி, நாங்கள் இதுக்கு தயார் இல்லை, அநியாயமாக நாங்கள் போர் செய்கிறதுக்கு தயார் இல்லை, நம்மளுடைய சரக்குகள் வந்து சேர்ந்துருச்சு, பிறைய நம்ம போராடணும் என்பதாக சொல்லி பனு ஜுஹ்ரா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு 300 பேர் விலகி போயிடுறாங்க. குறைஷிகள்கிட்டேருந்து முஸ்லீம்களுக்கு எதிராக நம்ம போராட தயார் இல்லைன்னு சொல்லி 300 பேர் போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களும் அந்த அதுலேருந்து வாபஸ் ஆகி போக நினைக்கிறாங்க. அபூ ஜஹல் விடலை, இல்லை நம்ம கிளம்புனவங்க போய்த்தான் ஆகணும்னு சொல்லி இருக்கிற மிச்சம் 1000 பேரை அழைத்து கொண்டு பத்ருடைய மைதானம் வந்து சேர்றாங்க. இப்போ முஸ்லீம்களில் முஹாஜிர் சஹாபாக்களும் இருக்கிறாங்க, அன்சார்களும் இருக்கிறாங்க. இதில் யாரும் போர் செய்யணும்லாம் வரல. இதில் வந்தது முஸ்லீம்களில் அன்சாரி சஹாபாக்களில் வந்து அவுஸ் ஹஸ்ரஜ் இந்த 2 சாராரையும் சேர்த்து பார்த்தோன்னு சொன்னால் 200 சொச்சம் பேர். முஹாஜிர் சஹாபாக்களில் ஒரு 86 பேர் இருக்கிறாங்க. இப்படி முஹாஜிர்களும் அன்சார்களுமா கலந்த இந்த ஜமாத்து எப்படி வந்தாங்க, இவங்க கூட 2 குதிரை தான் இருக்குது, முஸ்லீம்கிட்ட 2 குதிரை தான். அவங்களுடைய ஆயுதம் கண்டு பார்த்தாலும் பெருசாக ஒன்றும் இல்லை, சாதாரணமாக எப்போதுமே அவங்கள்ட்ட என்ன வாள் இருக்குமோ பிரயாணங்களில் வைத்திருக்கக்கூடிய போர் செய்கிறதுக்கான தளவாடங்கள் கூட சஹாபாக்கிட்ட கிடையாது, சாதாரண வாளோடு வந்திருக்கிறாங்க. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிக்தாத் இப்னு அஸ்வத் அனசி கிந்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 2 சஹாபிட்ட மட்டும்தான் வாள் இருக்குது. குதிரை வீரராக இந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் 70 ஒட்டகம் இருக்குது. 300 பேருக்கு 70 ஒட்டகம், ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் சவாரி செஞ்சு வர்றாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இவங்கெல்லாம் இந்த பத்ருடைய இடத்துல வந்து சேர்றாங்க. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறாங்க, என்ன செய்யலாம், இப்படி ஒரு செய்தி வருது, மக்காலேருந்து அபூ ஜஹல் படையை திரட்டி கொண்டு வர்றாங்கிற செய்தி வருது, இதை நாம் வந்து எதிர்கொள்ள தான் வேணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க. இருந்தாலும் சஹாபாக்கிட்ட ஆலோசனை செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான பழக்கம் என்னென்னு சொன்னால், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சஹாபாக்கிட்ட ஆலோசனை செய்வாங்க. தன்னிச்சையாக எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒன்று அல்லாஹுடைய ஹுக்கும், ஆயத்து வரும், வஹி வரும், செய்வாங்க. அல்லாஹ்வே சொல்லுவான், நீங்கள் நபியை நீங்கள் சஹாபாக்கிட்ட ஆலோசனை செய்யுங்க என்பதாக. இப்போ யாரையும் நிர்பந்தித்து எதையும் செய்யக்கூடாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட வந்திருந்த சஹாபாக்கிட்ட ஆலோசனை செய்கிறாங்க, என்ன செய்யலாம், இந்த மாதிரி நிலை, இப்போ நம்ம திரும்பி போனால் பெரிய பிரச்சனை, 1000 பேரும் வந்துடுவாங்க மதீனாவுக்குள்ளே, நாம் இது வரைக்கும் பத்ர் வரைக்கும் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு, இப்போ இவங்களை எதிர்கொண்டு போகலாமா போயிடலாமா, என்ன செய்யலான்னு ஆலோசனை கேட்டான். இப்போ முஹாஜிர் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்போதும் போல் அவங்க தான் நல்ல அழகான முறையில் ஆலோசனை சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்னு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அதே மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் செய்கிறதுக்கு தயாருன்னு சொல்லி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி ஆலோசனை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போது விளங்குனாங்க அன்சாரி சஹாபாக்களில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க தான் அன்சார்களுடைய தலைவராக கருதப்பட்டவங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்குறத பார்த்தா மதீனா வாசிகளாகி அன்சார்களாகி எங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்குறீங்களா? ஆமாம். நபி சந்தோஷப்பட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா முஹாஜிர்கள் அதுக்குண்டே உள்ளவங்க, ஹிஜ்ரத் செஞ்சு மக்காலேருந்தே வந்தாச்சு, எங்கே கூப்பிட்டாலும் வருவாங்க இவங்கெல்லாம். அன்சார்களுடைய நிலை என்ன, இதை தெரிய ஆசைப்பட்டாங்க. இப்போ சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அழகான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஈமானிய அந்த கருத்தை வெளிப்படுத்தினாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன நினைத்து கொண்டீங்க,
நாங்கள் மதீனாவில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு தருவோம்னு நினைச்சிங்களா? மதீனா விட்டு வெளியே வந்துட்டா நாங்கள் ஆபத்துன்னு வந்தால் உங்களை விட்டுட்டு போயிடுவோன்னு நினைச்சிங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்கள் மௌத்தானாலும் உங்களோட தான், வாழ்ந்தாலும் உங்களோட தான். நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களோ நாங்கள் வர தயார். கடலில் குதிக்க சொல்கிறீங்களா? குதிக்கிறோம். மலையிலேருந்து குதிக்க சொல்கிறீங்களா? குதிக்கிறோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாங்க. சொர்க்கம்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு. நாங்கள் எதுக்கும் தயார்னு சொன்னாங்க சஹாபாக்கு. பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உற்சாகத்தோட பிஸ்மில்லா நடங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பத்ரை நோக்கி நடந்தாங்க. பத்ரில் ஒரு இடத்துல முகாமிட்டாங்க. இப்போ எதிரிகளுடைய விஷயத்தை கண்காணிக்கணும். இதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தயாராகிறாங்க. அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் மட்டும் அப்படி என்ன செய்கிறாங்க, வலம் வர்றாங்க. அப்போ தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலைக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ஒரு பெரிய முதியவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. கேட்குறாங்க, இங்கே ஏதாவது படைகள் வந்தது கேள்விப்பட்டீங்களா? ஏதாவது மக்காலேருந்து ஏதாவது செய்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வயதான முதியவர் சொன்னார், முதல்ல நீங்கள் 2 பேரும் யாருன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் அந்த செய்தியெல்லாம் சொல்லுவேங்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் யாரும் சொல்கிறோன்னாங்க. அப்படியா? அப்போ அந்த வயதானவர் சொன்னார், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், மக்காலேருந்து இன்ன தேதியில் இப்படி ஒரு கூட்டம் அபூஜஹலுடைய தலைமையில் புறப்பட்டதாக, இன்ன தேதியில் அது புறப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்நேரம் அது இன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கணும்னு கரெக்டாக சொல்கிறார். அதே மாதிரி முஹம்மது என்பவங்களும் அவங்களுடைய தோழர்களும் மதீனாலேருந்து இன்ன தேதியில் புறப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அந்த தேதியில் அவங்க புறப்பட்டாங்க சொன்னால் இந்நேரம் இந்த இடத்துல இருக்கணும்னு கரெக்டாக சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு எங்கே அந்த முகாமிட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்த கரெக்டாக சொல்கிறார். சரியான கணிப்பு இவர் கணிச்சிட்டாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சரி ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு திரும்பி போகும்போது அவர் கேட்டார், நந்துமா, நீங்கள் யாரும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். இது போர் தந்திரங்கள், போருடைய நேரங்களில் இந்த மாதிரி தந்திரமான முறையில் பதில் சொல்லணும். யாருன்னு சொன்னாலும் பிரச்சனை காட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாங்கள்லாம் தண்ணியிலேருந்து வந்தோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் என்னடா தண்ணியிலேருந்து வந்தோங்கிறாங்க, யாருன்னு கேட்டால் யாருன்னு சொல்லாமல் தண்ணியிலேருந்து வந்தோம், அல்லாஹ் தண்ணியில் தானே படைத்தான், ஆனால் தண்ணியிலேருந்து வந்தோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வேகமாக. பொய்யும் சொல்லக்கூடாது, உண்மையாகவும் இருக்கணும், பதிலும் சொல்லணும். வாக்கு கொடுத்துருந்தோம் சொல்கிறேன்ட்டு, தண்ணியில் தான் வந்தோம், அல்லாஹ் தண்ணியில் தான் படைத்தான். அல்லாஹ் ஹலகக்குல்ல ஷைஇம் மிம்மா, அல்லாஹ் தண்ணியில் தான் எல்லாத்தையும் படைச்சேன்னு குரானில் சொல்கிறான். இப்போ அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு பதிலை சொல்லிட்டு வேகமாக போயிட்டாங்க. போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தெளிவாக அது எவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குது அதை தெரியணுங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி இன்னும் 3 சஹாபாக்கள் அனுப்பி வச்சாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு சஹாபி 3 பேரை அனுப்பி நீங்கள் போய் துப்பறிஞ்சிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகையில் ஈடுபடுறாங்க. போய் பார்த்தாக்கா அந்த 3 பேரும் குறைஷிகளுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்காக வேண்டி 2 வாலிபர்கள் அங்கே வர்றாங்க. அந்த கிணத்துக்கு தண்ணி அல்ல, அந்த 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்து மிரட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு தொழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த 3 சஹாபாக்களும் அந்த ஹிதுமத் செய்யக்கூடிய 2 பேரை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் அபூ சுஃபியானுடைய கூட்டத்துக்கு ஹிதுமத் செய்கிறவங்க தானேன்னு கேட்குறாங்க. ஏன்னா அபூ சுஃபியான் போயிட்டார், அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார குழுக்கு பணிவிட செய்யத்தானே நீங்கள் செய்கிறீங்கன்ட்டு. இல்லை குறைஷிகளுக்கு தண்ணி அள்ளி கேட்டாங்க, அதுக்கு அள்ளி கொடுக்க வந்திருக்கிறேன். இல்லை உண்மையை சொல்லுன்னு சொல்லி அடிக்கிறாங்க 3 சஹாபாக்களும். அப்போ ரொம்ப அடித்த பிறகு அவங்க சொன்னாங்க, ஆமாம் என்ன செய்ய சொல்லி அபூ சுஃபியானுக்கு தான் நாங்கள் பணிவிட செய்கிறோன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு தொழுது முடிச்சோன்னே சொன்னாங்க, அவர் உண்மையை சொல்கிறாரு அடிக்கிறிய, பொய் சொன்னார் விட்டுட்டீங்களே. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர் உண்மை தான் சொல்கிறாரு, குறைஷியருடைய படைக்கு பணிவிட செய்ய தான் தண்ணி அல்ல வந்தாண்டு, உண்மையை சொல்லுன்னு அடிக்கிறீங்க. அவன் அடி தாங்க முடியாமல் பொய் சொன்னோன்னே விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவர் சொல்ல கரெக்டு தான். அவங்க 2 பேரும் சொல்கிறது குறைஷியலுக்கு தண்ணி அழிவுக்கு தான் நீ வந்தாப்பா, சரி இப்போ சொல்லு குறைஷியல் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டான். அப்போ அவன் சொன்னான், ரொம்ப பெரிய கூட்டமாக இருக்குது, எத்தனை பேர் எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னான். சரி அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க? அப்போ அந்த வாலிபர் அந்த 2 பணிவிடையாளரும் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 9 அல்லது 10 ஒட்டகம் இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படின்னு சொன்னால் 900லேருந்து 1000 பேருக்குள்ளே அந்த கூட்டம் இருக்குது. 900லேருந்து 1000 பேருக்குள்ளே அந்த எதிரிகளுடைய படை இருக்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல இருக்கிறாங்க எல்லா இடத்தையும் இந்த 2 பேரும் சொல்லிடுறாங்க. இப்போ யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கக்கூடிய சமயத்தில் அவர் சொல்கிறாங்க, அதில் முக்கியமான தலைவர்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, இந்த எல்லா பேரையும் சொல்கிறாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த மக்கா தன்னுடைய ஈரக்கொலையே துப்பி விட்டது, மொத்த ஈரக்கொலை இங்கே வந்துடுச்சு. இப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா சாதகமான சூழ்நிலையை தந்துட்டான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஆர்வப்படுத்துகிறாங்க, தைரியப்படுத்துகிறாங்க. நீங்கள் பெரும் படையாக இருக்கலாம் நினைக்க வேணாம், அல்லாஹ் தஆலா
எதிரிகள் உள்ளத்திலையும் பயத்தை போடுறான். இங்கே முஸ்லீம்கள் உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதியை போடுறான். அந்த இரவில் மழை பெய்யுது. மழை பெஞ்ச பிறகு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதி சாதகமாக ஆகுது. எதிரிகள் இருக்கக்கூடிய பகுதி அது ரொம்ப அவங்களுக்கு பாதகமாக மாறுது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு யார் யார் எந்தெந்த இடத்துல மடிஞ்சு போவாங்கங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் சும்மா சொல்லப்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அந்த இரவில் அழுகையில் துஆவில் அல்லாஹ்ட்ட மன்றாடி கேட்குறாங்க. அல்லாஹ் ஒரு சின்ன கூட்டம் இதை நாளைக்கு நீ தோக்கடிச்சிட்டான்னு சொன்னால், இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இனி உன்னை சரியான முறையில் வணங்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் நீ இந்த கூட்டத்துக்கு உதவி செய்யன்னு சொல்லி அழுது மன்றாடிட்டு இருக்கிறாங்க. அங்கே எதிரிகளும் என்ன செய்கிறாங்க சொன்னால் துப்பறிகிறாங்க. முஸ்லீம்களுடைய படை எப்படி எவ்வளோ இருக்கிறாங்கன்னு சொல்லி துப்பறிகிறதுக்காக இரவில் ஒருத்தர் போகிறாரு. அவரும் பார்த்துட்டு இந்த படையை பற்றி சொல்கிறாரு. ஒருத்தரும் இல்லை, 300 பேர் தான். இவங்க வந்திக்கிறத பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. இவங்க எல்லாரும் நம்மள ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆளுக்கு கதையை முடித்தாலே போதும், இவ்வளோ பேர்லாம் தேவையில்லை என்பதாகலாம் ரொம்ப இலக்காரமாக சஹாபாக்களை பற்றி போய் ஒருத்தர் சொல்கிறார். இப்படி எல்லாம் சொன்ன பிறகும் இங்கே முஸ்லீம்களுடைய துஆ தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு சுப செய்தியை உள்ளத்திலேயே நிம்மதியை போட்டுறான். மறுநாள் காலையில் நபி சாசா அணிவகுக்கிறாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு மதீனாவினுடைய அன்சாரி சஹாபாக்குடைய தலைவர் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக நாங்கள் ஒரு கூடாரம் அமைக்கிறோம். படைக்கு பின்னாடி இருந்து நீங்கள் வழி நடத்துங்க. எப்படிப்பட்ட கூடாரம் சொன்னால் வாகனத்தில் அமைச்சு தர்றோம். நீங்கள் அதில் பாதுகாப்பாக இருந்து நீங்கள் படையை வழி நடத்தணும், கண்காணிக்கணும். அல்லாஹ் தஆலா வெற்றியை தந்துட்டான் அப்படின்னு சொன்னால், அதான் நாம் விரும்பக்கூடிய விஷயம். வெற்றியை தந்துட்டான்னு சொன்னால் பாதுகாப்பாக போயிடுவோம். அப்படி ஒரு கால் அல்லாஹுடைய நாட்டத்தில் தோல்வி என்று இருந்தால், இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், ஆனால் உங்களுக்கு ஒரு பெருங்கூட்டம் மதீனாவில் உங்களை நம்பி இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பாதுகாப்பாக போய் சேர்றதுக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு சஅத் இப்னு முஆதுக்காக துஆ செஞ்சாங்க. பிறகு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தன் தலைமையிலேயே ஒரு 10 பேர் கொண்ட வாலிபர்களை அன்சாரி சஹாபாக்களை பாதுகாப்புக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பாதுகாப்பு வட்டம் அமைச்சு, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை சஃப்பில் நிற்க வைக்கிறாங்க. சஹாபாக்களை தர்த்தீப் செய்கிறாங்க. இப்போ சஃப்பில் நிற்க வைக்கக்கூடிய சமயத்தில் சஃப்பை தர்த்தீப் செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு சஹாபி மட்டும் சஃப்புக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் தட்டி கொஞ்சம் நேரம் நில்லுங்கன்னு சஃப்பை சரிப்பு செய்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, என்ன நீங்கள் இப்படி அடிச்சிட்டிங்க, எனக்கு வலிக்குதேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க, என்ன இவர் இதுக்கு போய் வலிக்குதுங்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா நான் செஞ்சுட்டேன், அப்படியா என் வயிற்றுனே அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நின்று என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வயிற்றை திறந்து காட்டுறாங்க. அவர் உடனே கட்டி பிடிச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றை முத்தம் விட்டுட்டு அவர் என்ன செய்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இதுக்காகத்தான் சொன்னேன், நீங்கள் அடித்தது ஒன்றும் வலிக்கவெல்லாம் இல்லை, இது என்னுடைய வாழ்க்கையில் கடைசி நேரமாக இருக்குது. கடைசியாக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடு என்னோட உடல் பட்டுட்டு நான் இந்த வரக்கத்தோடு அல்லாஹ்கிட்ட போகணும். எப்படி பாசம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக உயிரை கொடுக்க நிற்கிறாங்க. அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தீனுக்காகவும் அல்லாஹுடைய நபிக்காகவும் தன் உயிரை கொடுத்தாவது அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையணும்னு சொல்லி அத்தனை சஹாபாக்களும் அந்த ஒரு ஜஸ்பாவோட அங்கே நிற்கிறாங்க. எதிரி படையிலையும் அபூ ஜஹலும் அங்கே என்ன செய்கிறான், படைகளை தர்த்தீப் செய்கிறான். பிறகு அந்த காலத்தில் பழக்கம், போருன்னு சொன்னால் இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் போர் கிடையாது. இன்றைக்கெல்லாம் என்னங்க படுகொலைகள் தான். போருன்னு சொன்னால் யார் எதிர்த்து ஆயுதங்களோடு வர்றானோ அவனை எதிர்த்து போராடுறது, ஆயுதத்தோடு போராடுறது. ஆயுதம் இல்லாத மக்கள்கிட்ட போய் போராடுறது, அதாவது பாமர மக்களை போய் அடிக்கிறது, பெண்களை கொலை செய்கிறது, குழந்தைங்களை கொலை செய்கிறது, இதெல்லாம் ஹராம். இஸ்லாத்தில் போர்க்களத்தில் கூட இது செய்யக்கூடாது. போர்க்களத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. ஆயுதபாணியாக யார் ஆயுதம் இல்லாமல் வர்றாங்களோ அவன்கிட்ட போர் செய்யாதீங்க. பெண்கள் வந்தால் போர் செய்யாதீங்க, பெண்களை தாக்காதீங்க, குழந்தைங்களை தாக்காதீங்க. கோயில்களில் சர்ச்சுகளில் போய் அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளையோ பாதிரிமார்களையோ இங்கே போய் கொள்ளாதீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருடைய ஒழுக்கங்களை சொல்லி அனுப்புவாங்க சஹாபாக்களை. அதுலேயும் போனோன்னே போரும் செய்யக்கூடாது. 3 நாளைக்கு அவங்களுக்கு அழைப்பு கொடுங்க, அல்லாஹ் பற்றி சொல்லுங்கள், மறுமையை பற்றி சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் 100 பேரை கொலை செஞ்சு கொண்டு வர்றதை விட அல்லது 100 பேரை கைது செஞ்சு கொண்டு வர்றதை விட ஒருத்தரை ஹிதாயத்தோடு கொண்டு வரதை நான் ஆசைப்பட்றேன், நேர்வழி கிடச்சி ஒருத்தரை நீங்கள் கொண்டு வரதை நான் விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் இஸ்லாம் மக்களை கொல்றதை விரும்புறது கிடையாது. யார் தடையாக இருக்கிறாங்களோ, முஸ்லீம்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, முஸ்லீம்களை அச்சுறுத்துகிறாங்களோ அவங்கள எதிர்க்கிறதுக்காக தான் இந்த போர் கடமையாக்கப்பட்டுச்சே தவிர மக்கள் இதை தவறாக சித்தரிக்கிறாங்க. போர் இது தீவிரவாதம், இது இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது அப்படியெல்லாம் சொல்லியிருந்தால்
அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலையும் சஹாபா காலத்தில் யுத்தங்களில் கொல்லப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை சில 100 தான், மொத்த எண்ணிக்கையே சில 100 தான். ஆனால் இன்றைக்கி ஒரு போர் நடத்துனாங்க சொன்னால் 30,000 40,000 1,00,000 மக்களை ஒரு குண்டை போட்டு சாகடிக்கிறாங்க. இது போரா? இது என்ன பெரிய சாதனையா? இது படுகொலை. இது மிருகத்தை விட கேடுகட்ட குணம். மிருகம் கூட தன்னுடைய இனத்தை அழிக்காது. மிருகம் பசிச்சா கூட தான் புல்லை திங்காது, தன்னுடைய குழந்தைய திங்காது. எதை தான் திங்கும்? அடுத்த இனத்தை தான் அடித்து வேட்டையாடி சாப்பிடுமே தவிர என்ன செய்யாதுங்க, தான் இனத்தை அழிக்க. மனிதன் பாருங்க, மிருகத்தை விட கேடுகட்ட மனிதனை என்ன செய்கிறான்? பெண்களை, குழந்தைங்களை, அப்பாவி மக்களை, ஆயுதம் இல்லாத மக்களை மேலேருந்து குண்டை போட்டு போகிறது. இது என்ன பெரியதா? வீரம் இருந்தால் நேரம் மோதணும். நேருக்கு நேரம் மோதுற தைரியம் இல்லாதனால தான் இன்றைக்கி இப்படியெல்லாம் போய் குண்டை போட்டு விட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அழிச்சிட்டோம். இதெல்லாம் கோலத்தனம். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரி படைகளோட மோதக்கூடிய தருணம் வருது. எதிரி படைகளில் ஆரம்ப காலத்துலலாம் அதுலேருந்து ஒருத்தர் வருவார், இதுலேருந்து 2 பேர் ஒருத்தர் போவாங்க. இவங்க 2 பேர் முதல்ல மோதுவாங்க. இதில் யார் இறந்துட்டாங்களோ அவருக்கு துணையாக இன்னொருத்தர் போவார். இப்போ 2 பேர், அங்கேருந்து 2 பேர், இப்படியாக மோதி 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 கடைசியில் தான் அடந்தேறி 2 படைகளும் மோதும். இந்த மாதிரி பத்ருடைய களத்தில் மோதல்கள் ஆரம்பிக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைவான இந்த முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா நிம்மதியையும் தைரியத்தையும் போட்டுட்டான். இந்த குறைந்த நபரை வைத்து அந்த பெருங்கொண்ட படையினுடைய உள்ளத்தில் பீதியை அல்லாஹ் போட்டுட்டான். அவங்க எல்லாம் புறமுதுகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லீம்களுடைய வீரத்தை பார்த்துட்டு அவங்க சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் வாளை தூக்குவோம், தலை கீழே விழுகும். நாங்கள் கழுத்தில் கூட வாள் பட்டு இருக்காது, ஆனால் அவரை தலை வெட்டுண்டு கீழே விழுகும். இதை அந்த எதிரி படையில் இருந்தவங்களே பார்த்துக்கிறாங்க. எதிரி படையில் இருந்தவங்க பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சொல்லுவாங்க, நாங்கள் அந்த போர்க்களத்தில் நாங்கள் உயர்ந்த மனிதர்களை பார்த்தோம், ஆனால் அந்த மனிதர்களை இப்போ காணோம். உயரமானவங்க எப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு எதிரி படையில் தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க உள்ளத்தில் எதிர்க்கணும், போர் செய்யணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. நிர்பந்தமாக இழுத்து கொண்டு வரப்பட்டாங்க. இன்றைக்கி அப்படி தானே பார்க்குறோம். இன்றைக்கி இஸ்ரேலில் போர் செய்யக்கூடியவங்கெல்லாம் யார்? இஸ்ரேலில் உள்ளவங்க கிடையாது. அங்கேருந்து வெளிநாடுகள்லையும் கொண்டு இறக்குமதி செய்கிறது. அவனுங்கெல்லாம் பாவம் அழுதுகிட்டே உட்காந்துக்கிறான். நிர்பந்தத்தால் விதியேன்னு உட்காந்துட்டு இருக்கிறான். சின்ன பிரச்சனை, சின்ன சோதனை வந்தாலே புலம்பக்கூடிய கூட்டம் அவங்கெல்லாம் ஆசையோட போருக்கெல்லாம் வர்றதில்லை. அவங்களாம் உயிருக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், நீ யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீங்கள் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைங்களா இருந்தால் மௌத்தாரத்துக்கு ஆசைப்படுங்களேன். மௌத்தானா நீங்கள் அல்லாஹ் போய் பார்க்கலாம்ல, சொர்க்கத்துக்கு போகலாம்ல. மௌத்தாகங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்ல அவங்க ஆசைப்படவே மாட்டான். வலா யத்தமன்னௌனஹு அபதா, ஒரு காலும் மௌத்த அவங்க ஆசைப்படவே மாட்டாங்க. ஆனால் முஸ்லீம்கள் அப்படி இல்லை. எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் மௌத்தாக போகிறோம், அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். என்ன இருந்தால் நம்மகிட்ட ஈமான் இருக்குது, அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவாங்கிற அந்த ஒரு எண்ணம் மௌத்து நேரத்தில் கூட ஒரு முஸ்லீமுக்கு ஆறுதலாக தான் இருக்கும். ஈமான் இருக்குதே பெரிய ஆறுதல் அது. இப்போது அந்த மைதானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலேயே என்ன செஞ்சிடறான்னு சொன்னால், யார் அந்த படைக்கு தளபதியாக இருக்கிறானோ அந்த அபூஜஹல், இவன் தான் இருமாப்போட படையை திரட்டிட்டு வந்திருக்கிறான். அவனுடைய முடிவையும் யாருடைய கையில் அல்லாஹ் வச்சிருந்தான்னு சொன்னால், பெரிய வீரர்கள்லாம் போய் தாக்கலை. சாதாரண 2 சிறுவர்கள், முஆது முஅவ்விதுன்னு சொல்லி 2 சகோதர சிறுவர்கள், இந்த 2 சிறுவர்களால் கொல்லப்பட்டான். பிறகு அவங்க எதிரி படையில் உள்ள பெரும் தலைவர்கள் எல்லாம் வெட்டப்படுறாங்க. அது பெரிய நிகழ்ச்சி, போர் நடக்குது. பிறகு போரெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க தோல்வியை ஒத்துக்கொள்கிறாங்க. பிறகு 70 பேர் அதில் கொல்லப்படுறாங்க, 70 பேர் கைது செய்யப்படுறாங்க. முஸ்லீம்களில் 7-8 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. பிறகு முஸ்லீம்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் உள்ளத்தில் ஒன்று சேர்க்குறாங்க. இந்த இறந்து போனவங்களுடைய ஜனாசாக்களை ஒரு பக்கம் வைக்கிறாங்க. பிறகு அந்த எதிரி படையில் உள்ளவங்களெல்லாம் ஒரு கிணத்துல போடுறாங்க. பிறகு எதிரியில் உள்ள படையில் உள்ள அந்த ஜனாசாட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. ஜனாசாவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, உங்களுக்கு அல்லாஹ் என்ன வாக்களிச்சான்னு அதை பெற்றுக்கொண்டீங்களா? எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன மையத்திட்ட பேசுகிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கேட்குறத விட நல்ல நுட்பமாக இப்போ அவங்களுக்கு விளங்குது, ஆனால் அவங்களால பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிறகு அங்கேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, படையை திருப்பி அந்த பத்ரிலேருந்து பின்னோக்கி போகிறாங்க. கைதுகளை கைது செஞ்சு மதீனாவுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு இவர்கள் விஷயமாக நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த கைதிகளை என்ன செய்யலாம்,
என்பதாக ஆலோசனை நடக்குது. அப்போது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதில் யார் நம்முடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ, ஏன்னா மக்காலேருந்து வந்தவங்க எல்லாரும் இவங்க சொந்தக்காரங்க தான். நபிசா சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அதனால் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களில் யாருடைய சொந்தமெல்லாம் அங்கே இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒப்படைங்க. இவங்க கையால் அந்த கைதிகளை கொல்லட்டும், அல்லாஹ் பார்க்கட்டும். அல்லாஹுக்கு எதிராக யார் வந்துட்டாலும், அல்லாஹுவை எதிரியாக, அல்லாஹுடைய தீனை அழிக்கணும்னு எதிரியாக வந்தவங்களை நாங்கள் எதிரியாகத்தான் பார்க்குறோம். அது பெத்த பிள்ளையாக இருக்கலாம், கூட பிறந்த சகோதரனாக இருக்கலாம், இது அல்லாஹ் விளங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உமர் இந்த அபிப்பிராயத்தை சொன்னாங்க. சரி, அபூபக்கர் தான் கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்ககிட்ட ஏதாவது பிணை தொகையை வாங்கிட்டு இவங்க நம்ம விடுதலை செஞ்சிடலாம். இவங்க அந்த பிணை தொகை நமக்கும் உதவியாக இருக்கும். பிற்காலங்களில் ஆயுதங்கள் வாங்குறதுக்கு, நம்மளுடைய வளர்ச்சிக்கு இதை தொகையை வச்சுக்கலாம். இவங்க பின்னாடி ஹிதாயத்தை அடைந்து முஸ்லீமாக ஆகுவாங்க, அதனால் பெரிய லாபம் இஸ்லாத்துக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோட துறநோக்கோடு அபூபக்கர் தான் இப்படி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே முடிவு செஞ்சாங்க, பிணை தொகையை வாங்கிட்டு நம்ம இவங்களை விடுதலை செஞ்சிடலான்னு சொல்லி. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி கைதிகள்லாம் வைக்கப்பட்ட அந்த மதீனாவில் மஸ்ஜிது நபவிலையும் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறாங்க, கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைதிகளோட அழகான முறை நடந்துக்கிடுங்க, அவங்கள யாரும் கொடுமை செய்யக்கூடாது, அவங்களுக்கு யாரும் கஷ்டம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகள்கிட்ட நடக்க வேண்டிய ஒழுக்கம் எல்லாம் சொல்லி வைக்கிறாங்க. இப்போ இதில் யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, பிணை தொகையை கொடுத்து அவங்கெல்லாம் விடுதலையாகி மக்காவுக்கு போகிறாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகனும் இருக்கிறார், ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க மக்கால இருக்கிறாங்க, ரம்பினுடைய மகள் மக்கால இருக்கிறாங்க. அவருடைய கணவரும் போருக்கு வந்திருந்தார், கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரை விடுதலை செய்யணும், இவருக்காக வேண்டி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு மாலையை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மாலை யாருன்னு சொன்னால் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா தாயார் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட மாலை வருது. எதுக்குன்னா இந்த மாலையை வச்சுக்கிட்டு என்னுடைய கணவரை விட்டுருங்கன்னு சொல்லி வாப்பாட்டே வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு கண்ணீர் சிந்தி அழுகிறாங்க. தன்னோட மனைவியோட ஞாபகம் வருது, தன்னுடைய மகள் ஸைனப் மக்கால இருக்கிறாங்க, தன்னுடைய மருமகன் இவரை இவரை நம்ம விடுதலை செய்யணும், இதை வாங்கிட்டு விடுறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் திருப்பி கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் போங்க, ஒரு நிபந்தனை. உங்களுக்கு என்ன நிபந்தனை சொன்னால், நீங்கள் மக்காவுக்கு போனதும் என்னுடைய மகளை மதீனாவுக்கு அனுப்பி வச்சுருங்க. என்னுடைய மகளுக்கும் உங்களுக்கும் சம்மதம் இல்லை, ஏன்னா நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளலை. என்னுடைய மகள் ஸைனப் முஸ்லீமாக இருக்கிறாங்க, நீங்கள் பாதுகாப்பாக அவங்களை அனுப்பி வைக்கிறீங்க, அந்த பேரில் உங்களான உரிமை இல்லைன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அவர் போனார், அனுப்பி வச்சார். அவங்க ஸைனப் ரலியல்லாஹு தஆலா வாகனத்தில் ஏறி ஒரு இங்கேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபியை அனுப்பி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த குறைஷிகள் விடலை. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒட்டகத்தில் ஏறி வரக்கூடிய சமயத்தில் அதை எங்கள் கண்ணு முன்னாடி போய் நாங்கள் விடுறதை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அவங்கள தடுத்தாங்க, பிடிச்சி இழுத்தாங்க, அந்த ஒட்டகத்தை இழுத்தாங்க, அது அம்பு தாக்குனாங்க. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா கற்பமாக இருந்தாங்க, அந்த ஒட்டகத்துலேயும் கீழே விழுந்தாங்க, கற்பம் கலைஞ்சிச்சு. இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் அந்த பிறகு கொஞ்ச நாள் சென்று தான் மதீனாவுக்கு சேர்ந்தாங்க. அந்த வலி வேதனையிலே தான் அவங்க இறந்தும் போனாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெற்றி வாகையோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. மக்காவுக்கு மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேரும் போது இந்த சுப செய்தி மதீனாவுக்கு போய் சேரும் பொழுது அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்துட்டான், பத்ரில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, பெரும் பெரும் எதிரிகள்லாம் கொல்லப்பட்டுட்டாங்கிற செய்தியை சுப செய்தி சொல்லும் பொழுது தான் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அடக்கப்பட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வெற்றி வகையோடு வந்துட்டு இருக்கிறாங்க பத்ரிலிருந்து. ஆனால் அந்த இரவில் யார் அடக்கப்படுறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமகளார் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மனைவி ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கூட போருக்கு வர ஆசைப்பட்டாங்க. ஆனால் மகளாரை கவனிக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இருக்க வச்சாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவங்க இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மானும் பத்ரி தான், பத்ரு சஹாபி என்ற அந்த உன்னதமான அந்தஸ்தையும் கொடுத்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துக்கமான செய்தி இருக்குது. மகளுடைய மௌத்து, என்ன செய்கிறது, அல்லாஹுடைய தீனுடைய தேவை, இதுக்கு போய் ஆகணும். மகளுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக தீனை பாதுகாக்கணும், இந்த தீனை கொண்டு முழு உலகம் பயனடையணும், உலகம் முடிவு நாள் வரைக்கும் மக்கள் சுபிச்சமாக வாழணும்னு சொன்னால் இஸ்லாம் இருக்கணும், குர்ஆன் இருக்கணும், மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போதிக்கப்படணும். இதுக்கு யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் மோதும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாட்டையும் வாங்கி பிணை கைதிகள்கிட்டேருந்து தொகையை வாங்கி விடுதலை செய்கிறாங்க. ஆனால் யார்கிட்ட விடுதலை செய்யறதுக்கு வசதி இல்லாத சில கைதிகளும் இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதில் உள்ளவங்க யாருக்கு பிணை தொகை கொடுக்க வசதி இல்லையோ அந்த கைதிகள் எங்களில் மதீனாவில் உள்ள சிறுவர்களுக்கு அவங்க அரபி படித்து கொடுங்க,
எழுத படுக்க படித்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களை கைது விடுதலை செய்கிறோம். சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விழிப்புணர்வு! படிப்பறிவு இல்லாத காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எங்களில் மதீனாவில் உள்ள இந்த விவசாயி பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து எழுத படிக்க கற்றுக் கொடுங்க. யார்? முஷ்ரிக்கீங்களை வச்சு, எதிரிகளை வச்சு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. கல்விக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அரபி எழுத படிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அதை செஞ்சு கொடுத்துட்டா உங்களுக்கு விடுதலை செய்யப்படும். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய ஒரு யுத்தத்துக்கு பின்னாடி பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் வரை வரக்கூடியவங்களும் இதில் படிப்பினை வச்சுருக்கிறான். எப்போ முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் ஈமான் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்குமோ உலகத்தில் எவ்வளோ பெரிய சக்தி வந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அதுதான் விஷயம். அடுத்த போரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோல்வி வரும். உஹதில் தோல்வி வந்துச்சு. எதனால? சின்ன ஒரு கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு கட்டளைக்கு ஒரு சின்ன சருகுதல் ஏற்பட்டுச்சு, பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு கூட ஷஹீதாக்கப்பட்டுச்சு. 70 சஹாபாக்கள் அநியாயமாக ஷஹீதாக்கப்பட்டாங்க ஒரு சின்ன கட்டளைக்கு மாறு செஞ்சதுனால. பிறகு வெற்றி வந்துச்சு. அதே மாதிரி ஹுனைன் போர்லையும் அப்படி தான். ஹுனைன் போரில் மக்கா வெற்றிக்கு பிறகு ஒரு போர் நடந்துச்சு. அதில் 1,00,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்போ புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த இந்த வாலிபருடைய உள்ளத்தில் இருந்துச்சு, நம்ம சின்ன கூட்டமாக இருக்கும் போதே நம்மெல்லாம் வெற்றி கொண்டோம். சின்ன கூட்டமாக இருக்கும் போதே பத்ரில் உஹதுலாம் சில 100 சில 1000 பேர் இருக்கும் போதே வெற்றி கிடச்சிச்சு. இது அஜபத்கும் கசரத்துக்கும் அல்லாவே சொல்லி காட்டுறான். நாங்கள் பெரும் படையாக இருக்கிறோம், நாங்கள் வெற்றி அடைஞ்சு வச்சு படை பலத்தின் மீது நம்பிக்கை வச்சாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால அல்லாஹ் தோல்வியை கொடுத்தான். ஹுனைனில் தோல்வி ஏற்பட்டுச்சு. சஹாபாக்கு சிதறி ஓடுனாங்க. எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையாக மாட்டிக்கிட்டாங்க எதிரிகளுக்கு மத்தியில். பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அனன் நபியுல்லா கதீப் அனபுன அப்துல் முத்தலிப், நான் தான் நபி, நான் அப்துல் முத்தலிபுடைய மகன் முஹம்மது இங்கே இருக்கிறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு தங்களுக்கு குரலை கொடுத்த பிறகு தான் சஹாபாக்கள் ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அரணாக நின்று போர் செஞ்சாங்க. ஆரம்பத்தில் தோல்வி ஏற்பட்டுச்சு. காரணம் வந்து என்னன்னு சொன்னால் உள்ளத்தில் படை பலத்தின் மீதோ அல்ல ஆயுத பலத்தின் மீதோ யார் நம்பிக்கை வச்சு களத்தில் இறங்குவாங்களோ தோல்வி தான். ஈமானிய பலத்தை கொண்டு மட்டும்தான் வெற்றி அடைய முடியுங்கிறது பத்ரு போரில் மட்டும்தான் அந்த பாடம் இருக்குது. அதனால தான் இந்த பத்ரை பற்றி நமக்கு அடிக்கடி நினைவூட்டப்படுறது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் நமக்கும் அல்லாஹுக்குமான தொடர்பை நம்ம சரியாக்கணும். நமக்கும் அல்லாஹுக்குமான தொடர்பை பலப்படுத்தணும். அல்லாஹுடைய தீனு தான் எங்களுக்கு முதல் லட்சியம். மௌத்து எப்போ வரதான் போகுது, அது எப்படியாவது அதை யாராலையும் தடுக்க இயலாது. ஆனால் ஈமானோட மௌத்தாகணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி படிப்பினையான சம்பவங்களை நமக்கு வந்து வச்சிருக்கிறான். குறிப்பாக பத்ருடைய இந்த விஷயத்தில் கியாமத் வரை வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு பெரிய பாடம் இருக்குது. இன்றைக்கி நடக்கக்கூடிய தோல்வி நஷ்டம் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா பலமும் இருக்குதுங்க. ஆயுத பலம் இருக்குது, படை பலம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது. முஸ்லீம்கிட்ட என்ன இல்லை? எல்லாம் இருக்குது. ஈமானிய பலம் மட்டும் இல்லை. ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசையும் மௌத்துட பயமும் முஸ்லீம்கிட்ட வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி முஸ்லீம்கள் யாரை பயப்படுறாங்க? உலகத்துக்குள்ள யார் தலைவன், உலகத்தில் யார் சர்வாதிகாரி, அவனுக்கு நம்ம வந்து அடிபணிஞ்சு போனால் தான் உலகத்தில் நிம்மதியாக வாழலாம். உலகத்தில் நிம்மதியாக வாழணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அல்லாஹ் வந்து சோதிக்கிறான். இன்றைக்கி வந்து உலகமே கேவலமாக பார்க்குற அளவுக்கு, உலகமே காரி துப்புற அளவுக்கு இன்றைக்கி முஸ்லீம்களுடைய நிலைமை இருக்குதுன்னா காரணம் என்னன்னு சொன்னால், ஈமானிய பலத்தை முஸ்லீம்கள் இழந்துட்டாங்க. எதில் முன்னேறணுமோ அந்த முன்னேற்றத்தை பார்க்கல. ஈமானில், அமலில், தக்குவாவில், ஒற்றுமையில், இதில் வந்து முஸ்லீம்கள் வீழ்ச்சிக்கு போயிட்டோம். ஆனால் மற்ற உலக விஷயத்தில் முன்னேறி இருக்கிறோம். அவங்கள மாதிரி நம்மளும் முன்னேறணும். அவன் யூத அங்கே போயிட்டான், முஷ்ரிக்கீங்கள் இங்கே போயிட்டாங்க, நசாராக்கள் அங்கே போயிட்டாங்க, நாம் பாருங்கள் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறோன்னு சொல்லி அவங்களோட போட்டி போட்டோமே தவிர நம்ம சஹாபாக்களோட போட்டி போடல. சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்தாங்க, இவ்வளோ எளிமையாக வாழ்ந்தாங்க, பசிப்பட்டினோடு இருந்தாங்க. ஆனால் அவங்க தான் வல்லரசோட மோதி வெற்றி கொண்டாங்க. அதனால் நம்ம உள்ளத்தில் ஈமானிய பலத்தை உண்டாக்கணும், ஈமானிய உழைப்பை செய்யணும். மஸ்ஜிதுகளில் அமல்களை கொண்டு, மஸ்ஜிதில் அதிகமான நேரங்களை கொடுக்கறத கொண்டு, அதிகமான இடங்களுக்கு அலைஞ்சி திரிஞ்சு, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களும் சும்மாவே வைக்கல, சுற்ற விட்டுட்டே இருந்தாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பிறகும் மதீனாவில் நிம்மதியாக இருக்க விடலை. மதீனாவை சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி அலைஞ்சி திரிஞ்சு பாடுபட்டதுனால தான் இந்த தீன் உலகத்தில் முழு உலகத்துக்கு போய் சேர்ந்துச்சு. அதனால் இந்த தீனை பாதுகாக்கவும் அதே வழிமுறை தான். நாம் எல்லாம் தீனுக்காக தியாகம் செய்யணும். தீனு நம்முடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு, நம்ம குடும்பத்தில் வர்றதுக்கு, நம்முடைய அடுத்த தலைமுறைகிட்ட முழு உலகத்தில் இந்த தீன் பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் உழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால் எப்படி துனியாவுக்கு உழைப்பு தேவைன்னு சொல்கிறோமோ, தீன் உலகத்தை நிலைநாட்டப்படுவதற்கு உழைப்பு அவசியம். எத்தனையோ முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டுட்டாங்க, எத்தனையோ முஸ்லீம்கள் நோன்பு பிடிக்கிறது இல்லை, எத்தனையோ முஸ்லீம்கள் தொழுகிறது இல்லை.
பக்கத்தில் நம்ம ஊரை சுற்றி உள்ள கிராமங்கள், நம்ம ஊர்லேயே பல விஷயத்தை பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம கண்டு காணாமல் விட்டோன்னு சொன்னால் இது அப்படியே பரவலாக இந்த நோய் பரவி என்ன ஆயிருங்க, முஸ்லீம்கள் இருப்பாங்க, இஸ்லாம் இருக்காது. முஸ்லீம்கள் இருப்பாங்க, இஸ்லாம் இருக்காது. மஸ்ஜித் இருக்கும், தொழுக ஆள் இருக்காது. மஸ்ஜிதுகள் மியூசியமாக மாற்றப்பட்டிருக்குது. புகாரா போன்ற நாடுகள்லாம் மஸ்ஜிதுகள் இருக்குது, அதெல்லாம் மியூசியம். அவ்வளோ அழகான ஒரு பெரிய அறிவோடு கட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி வேடிக்கை பார்க்குற இடமா ஆக்கி வச்சுக்கிறாங்க கம்யூனிஸ்ட் நாடுகளில். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட இடங்களாக அல்லாஹுடைய இல்லங்கள் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் உழைப்புங்கிற அந்த தீனுடைய உழைப்பை நம்ம எல்லாரும் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கரை சேரக்கூடிய அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. தீனுக்காக நம்முடைய உயிரையும் பொருளையும் நேரம் காலத்தையும் அதிகமாக செலவு செய்து தியாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.